இன்னைக்கு நம்ம ரிவ்யூல டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல தனுஷ் நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்க கேப்டன் மில்லர் படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல நடக்கிற சம்பவம் தான் அந்த படத்தோட கதையே. தனுஷை பொறுத்தவரை வெள்ளக்காரனுக்கு கொள்ளக்காரனாவும் உள்ளூர்காரனுக்கு துரோகியாவும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு தனுஷ். 600 வருஷத்துக்கு மேல ஒரு சிலைய பொக்கிஷமா பிரிட்டிஷ்க்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல பிரிட்டிஷ் அதை கண்டுபிடிச்சு தூக்கிட்டும் போயிடுறாங்க. அப்புறம் அந்த ஊர் ஜமீனு வேற வழியே இல்ல, தனுஷ் அந்த சிலைய கொள்ளடிச்சு நம்ம கிட்ட கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தனுஷை கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன மாதிரியான சம்பவம் எல்லாம் நடந்துச்சு, அதான் இந்த படத்தோட மிச்ச கதையே. பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை தனுஷோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. ஹீஸ் எக்ஸலண்ட் ஆக்டர். குறிப்பா சொல்லணும்னா பிரிட்டிஷ் ஆர்மி எல்லாரையும் சமமா நடத்துது, ஆனா நம்ம ஊரு ஜெமினு நம்மள கோயிலுக்குள்ள கூட விட மாட்டான் அப்படின்னு டைலாக் எல்லாம் சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஆர்மியில போய் ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் தனுஷ் கையில கண்ணு கொடுத்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸே சுட சொல்றாங்க. அதை பார்த்து நம்ம தனுஷ் கண் கலங்கி போய் அப்படியே டன்னாகி நிக்கிறாரு. அந்த சீன்லாம் வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு தனுஷ். அதே மாதிரி சிவராஜ்குமார் தனுஷோட அண்ணனா ரோல் பண்ணிருக்காரு. அவர் வர சீன் கம்மியான சீனா இருந்தாலும் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் பிளே பண்ணிருக்காரு. அதை தவிர்த்து இந்த படத்துல ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே கொடுக்கப்பட்ட ரோல் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சரி, அப்ப படம் செம்மையா இருக்கா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா அதுதான் இல்லைங்க. படத்துல லேக்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயமும் இல்லைங்க. இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்டோரியே அதுல பழசு. இது மாதிரியான படம் நம்ம நிறையவே பார்த்திருப்போம். இந்த படத்துல கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சீன்ஸ் கூட அமையல. ரொம்ப பிளாட்டாவே எடுத்து வச்சிருக்காங்க. இதனாலவே இந்த படம் பிலோ ஆவரேஜ் படமா போச்சு. இதுல செகண்ட் பார்ட் வேற வர்றதுக்கு லீடு வேற கொடுத்திருக்காங்க. அதுதான் மனசு கொஞ்சம் தாங்கல. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.